வேலூர் ஜோஸ் ஆலுகாஸ் கடையில் கொள்ளை போன 15 கிலோ நகைகளும் மீட்கப்பட்டிருக்கின்றன. உருக்கி சுடுகாட்டில் புதைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து அங்கு சென்ற போலீசார் அந்த நகைகளை மீட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செல்வம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். செல்வம், விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக வினயா. வேலூர் மாவட்டம் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் கடந்த 14ஆம் தேதி இரவு சுவற்றை துளையிட்டு உள்ளே புகுந்த கொள்ளையன் ஒருவன் அதிலிருந்த 15 கிலோ 800 கிராம் தங்கம், வைரம் மற்றும் பிளாட்டின் நகைகளை கொள்ளையடித்து சென்றார். அது சிசிடிவி காட்சிகள் வெளியே தெரியாமல் இருப்பதற்காக அவர் அதில் ஸ்ப்ரே அடித்ததன் காரணமாக சிசிடிவி காட்சிகளும் சரியாக தெரியாத காரணத்தால் போலீசார் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வந்தனர். இதன் அடிப்படையில் மேலும் அந்த கடையை விட்டு வெளியே செல்லும் போது உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து பள்ளிகொண்டா அடுத்த குச்சிப்பாளையம் பகுதியை சேர்ந்த டிக்காராமன் என்பவரை சந்தேகத்தின் அடிப்படையில் நேற்று இரவு அவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையின் முடிவில் அவர் ஒடுக்குத்தூர் அடுத்த அருகே உள்ள ஒரு சுடுகாட்டு பகுதியில் அந்த நகைகளை புதைத்து வைப்பதற்காக கூறினார். அதன் அடிப்படையில் இன்று அங்கு சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அவர் அடையாளம் காட்டிய இடத்தில் தோண்டி பார்த்த போது அந்த இடத்தில் மூட்டையாக அந்த நகைகளை கட்டி வைத்திருப்பது அடையாளம் காணப்பட்டது. அடையாளம் காணப்பட்ட நகைகளை முழுவதுமாக அங்கிருந்து போலீசார் தற்போது மீட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி செல்வம்.